வச்சு பேச சுருதி சொன்னதை கேட்டீங்கல்ல, சீரகடி காசியா பாரு. 1 2 3 4 5 6 7 ரைட். இன்னைக்கு முதல்ல சொன்னேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ கடைக்கு போயிட்டு வந்தேன். மீன் பார்த்தீங்களா? இந்த மீன் பேர் ஊடா மீன். 1 கிலோ 300 ரூபா. வாங்கலாம்ல? மீன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மீராமாய்க்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். மீன் பிடிக்கல உனக்கு ஒரு சாய்ஸ். ஒரு பக்கம் மீன் குழம்பு மீன் வறுவல், ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல். ரெண்டுத்துல எது ஒன்று மட்டும் ஒன்று எடுத்து சொன்னேன். எது மீன் குழம்பு மீன் வறுவல். சிக்கன் குழம்பு பிடிக்காது எனக்கு. சிக்கன் வறுவல் அதுவும் சாப்பிட மாட்டேன். மீன் தான். ஃபிஷ் தான் சாப்பிடுவேன். இவங்களும் இவங்க மாமியார் மாதிரி தான், என் ஒய்ஃப் மாதிரி தான். மீன்னா அவங்களுக்கு உயிர், இவங்களுக்கும் மீன்னா பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு மீன் வாங்கி வந்துட்டேன். இந்த மீன் தான். ஓகே, இன்னைக்கு நான் வாங்கி வந்துட்டு செஞ்சுட்டேன் கூட. மணி பாருங்க 11:15 ஆகிடுச்சு. இன்னும் ஒன்றும் சாப்பிடல. காலிலேருந்து இன்டர்மிட்டன்ட் டயட் வாயில் வரல. ஃபாஸ்டிங், இன்டர்மினியட் ஃபாஸ்டிங். ஸோ நேற்று சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கெலாம் சாப்பிட்டேன். அத்தோட 16 மணி நேரம் கேப் கழிச்சு மணி 17 மணி நேரம் ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு காலையில் செஞ்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கினேன், குழம்பு வச்சுட்டேன். இப்போ 2 தோசை. இப்போ ஒரு மணி 12 தான். இப்போ ஒரு 4 மணிக்கு ஒரு 2 தோசை சாப்பிட்டா என் வேலை முடிஞ்சு போச்சு. அத்தோட மறுநாள் தான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். பாருங்கள், புளி 1 கிலோ 180 ரூபா பழைய புளி. வெங்காயம் இன்னைக்கு கிலோ 50 ரூபா. பூண்டு வந்து 1/4 கிலோ 40 ரூபா. ஸோ 1/4 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 1/4 கிலோ 50 ரூபா பூண்டு, இது 50 ரூபா. தக்காளி இன்றைக்கி வந்து 1 கிலோ 40 ரூபா. சிறுபருப்பு லூஸில் வாங்கிட்டு வந்தேன், 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 40 ரூபா 1/4 கிலோ, குழந்தைக்கு மட்டும். அவ்வளோதான். இப்போது தோசை சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். மீராமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ காலைல சாப்பிட்றதே கிடையாது சுத்தமாக. இது காலைல சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாது இவங்க. மதியானம் தான் இல்லை? ரைட். அப்புறம் நீ காலையில் அங்கே போயிட்டு அந்த ரோடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வந்தேன், கம்மல் கிடைக்குமான்ட்டு. கம்மல் தொலைஞ்சது இல்லை. எஸ்டி குறிலேருந்து கக்கன் காலைல ஃபுல்லாக தேடி பார்த்தேன். பெருக்கிறவங்கிட்டலாம் கேட்டேன். ஐயோ எல்லாம் பெருக்கி குப்பையில் போட்டேன்ட்டாங்க. கிடைக்க ஆமாம், யார் கிடச்சிதா இல்லாட்டி குப்பையில் போயிடுச்சான்னு தெரில. ஏன்னா குப்பை வர்றாங்க இல்லையா, வாடி தூக்கி போட்டிருக்காங்க, கவனிக்கல. சரி, ஓகே. இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல். குரலை கேட்குதுங்க. நான் என் பேருந்து பேச ஆரம்பிச்சிட்டான். மேவரிக் மாமா சொல்லுவான், அப்பா பான்னுவான், அம்மான்னுவான். பேச அக்கா நல்லா அக்கா கிளியராக சொல்லுவான். அக்கா அண்ணா ஆமாம், ஒரு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் பேசிடுவான், கடன்னு பேசிடுவான். குழந்தை என்ன பண்ணுறேன் இன்றைக்கி? இது என்னது? உப்பு, கல் உப்பு, பாப்பா. இந்து உப்பு தானே அது? குதிரைவாலி அரிசியில் குழந்தைக்கு பொங்கல். குரல் கேட்குதுங்களா? செம்மையாக பேச ஆரம்பிச்சிட்டான். கலாட்டாவும் வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு செகண்ட் உட்கார மாட்டான். நல்லா விளையாடிட்டு இருப்பான். 1 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா அவ்வளோதான், அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும். மேன ஆரம்பிச்சுவான். அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி சுற்றி விடுவாங்க அவங்க அம்மாவை. அப்படியே அவங்க அம்மாவோட அப்படியே ஜெல் ஆகிட்டான். ஓகே, ஒரு தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதான். இதுதான் சிக்கன். இப்போ 2 தோசை சாப்பிட்ருவேன். மணி என்னாவதுன்னு பாருங்கள், மணி 11:30 ஆக போகுது. 2 தோசை சாப்பிட்டோன்னா இதோட சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு எதனா சப்பாத்தினா தோசைனா கோதுமை மாவு இருக்குது, கரைச்சி தோசை ஊற்றிப்பேன். ஒரு செகண்டில் தீங்கிடுது. ஏமாந்தான். பால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க பொங்கி வராது. சரி, அது கொஞ்சம் லேட்டாகும். சார் அப்படி போய் உட்காந்து வச்சுக்கோங்க, போடன்னு வழுகி போடும். அதே மாதிரி தோசை ஒரு செகண்ட் அப்படி திரும்பி பார்த்தா அதோட தீஞ்சிச்சு. எனக்கு இது மத்திய லஞ்சு தான். எனக்கு இப்போது அந்த லஞ்சே தான். சிக்கன் குழம்பு நான் தான் 2 வெங்காயம் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய், நம்ம வீட்டு சுரேஷ் பாபு குழம்பு தோல், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். நல்லா வாசனை டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த தண்ணி போதும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு சாப்பாடு இன்றைக்கி மதியானம் லஞ்சு. இது வந்து சாயங்காலம் வச்சுப்பேன். சாயங்காலம் 4 மணிக்கு
2 தோசை சுட்டு இதை சாப்பிட்டோம். அவ்வளோதான். ஸோ 100 சிக்கன் நம்மளே கரெக்டாக இருக்கும். ஓகே. ஐயோ ஒரு நிமிஷம் போச்சா போச்சு. அங்கே குழம்பு ஊற்றினதுக்குள்ள இங்கே தோசை தீஞ்சு போச்சு. சரி, நம்மள இப்போ பாருங்களேன், இது புகை வராமல் நின்றுன்னு இருக்கேன். சரி, அப்படி ஓரமாக உட்காந்து சாப்பிட்றது இது பொங்கி போயிடும். நம்ம சுட பண்ணுற வேண்டியது தான். சரி, உங்கள் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். மாய் சுட நன்னகிரியா குழந்தைக்கு குருதேவாதி பொங்கல். दूध दरते हैं. வாங்க, இன்னைக்கு மதியம் லஞ்சு நம்ம வீட்டில். ஆனால் ஆயின் இருக்குது. நான் இதோட அவ்வளோதான், இதோட சாப்பிடணும். ஓகே. அப்பாடி கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். நைட்டு கண்ணு தெரில எனக்கு எங்கே வந்துச்சுன்ட்டு. தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கவே இல்லை. ஒரு 3 சவரம் 4 சவரம் 2 சவரம் போலீஸில் போய் சொல்லலாம். சிசிடிவி கேமரா பார்த்துட்டு ஏன்னா குனிகிறப்போ எடுக்கிறப்போ பார்த்து சொல்லலாம். இது 4 சவரம் தானே போனால் திட்டுவாங்க, போயா சொல்லி திட்டுவாங்க. அது வசந்தான். சரி போட்டோம், என்ன பண்ணுறது. ஃபுல்லாக தேடிட்டேங்க. ஒருவேளை பையனுடைய ட்ரெஸ்ஸில் பேரனுடைய ட்ரெஸ்ஸும் வந்துருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணி வச்சு அதையும் இல்லை. கிரவுண்டு ஃபுல்லாக இப்போ நான் போய் தேட்டு வந்தேன். ஏன்னா ஒரு ஓரத்தில் கிடக்குமா, எனக்கு பெருக்கிருப்பாங்களா சொல்லிட்டு. சரி, பெருக்கிற அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா பார்த்துக்கலாம். ஐயோ இப்படிப்பா பார்க்குறதுன்றாங்க. என்ன அதுதான் நான் உஷாராக இருக்கணும். இந்த 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 ஜிம்மிக்கு மாதிரி தொங்குறது அழகாக இருக்கணும். போட்டால் அழகு தான் ஆபத்து. அநியாயம் போச்சா. சரி, போனால் போட்டுன்னு விட்டுடலாம். ஆனால் எப்படி சொல்கிறதா சொல்கிறேன் இல்லையா, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எங்கேயும் போகாதுங்க. இந்த வாரம் சரி. சரி அதெல்லாம் திரும்பி வந்துடும். இன்னும் சொல்லுவாங்க, அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நியாயமாக சம்பாரிச்ச காசே நிற்க மாட்டேங்குது, அநியாயமாக சம்பாரிச்சா எடுப்பாக நிற்கும். நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன். இது சொன்னவங்கன்னா காய்கறி விற்கிறவங்க, கிழங்கு விற்கிறவங்க, இளந்தப்பழம் விற்கிறவங்க, ரோட்டில் வந்து கீரை தள்ளு போகிறவங்க, இவங்க தான் இந்த டைலாக் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் தான் இந்த டைலாக் சொல்லுவாங்க. எப்பா ஒரு கஷ்டப்பட்டு காசு நிற்க மாட்டேங்குது, அநியாயமாக சம்பாரிச்சா நிற்குமான்னு கேட்பாங்க. அநியாயமாக சம்பாரிச்ச காசு தான் இந்த காலத்தில் எல்லாருக்கும் நிற்குது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு தான் அநியாயமாக போகுது. ஆமாவா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். என்னங்க பண்ணுறது. சரி, இன்னும் முயற்சி பண்ணுறேன். இப்போது தம்பி குளிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறது, தம்பி குளிட்டே போய் மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். நப்பாசை தான் என்ன கிடைக்குமா கிடையாதுன்ட்டு. சரி, பார்க்கலாம். சரி, பாத்ரூம் போறியா? சரி போ. மணி கிட்டத்தட்ட 10 கிட்ட ஆக போகுது. ஒரு பூசணியை நான் வாங்கி வந்துட்டேன். முன்னிலை போயிட்டு தம்பி குளிப்பட்டு ஒரு பூசணியை ஜூஸ் போட்டு சாப்பிட்ருவேன். ஒரு 11 மணிக்கா ஒரு 2 தோசை, அப்புறம் 2 மணிக்கா ஏதோ ஒரு தோசை, என்னோட சப்பாத்தி. சாயங்காலம் 5:30 மணிக்குள்ளே ஒரு தோசைனா சப்பாத்தி தான். அவ்வளோதான். இதோட நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. சாரி, இன்றைக்கி மதியானம் தோசையோட சிக்கன் அப்படியே வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு சுரேஷ் பாபு குடும்பத்தில் போட்டு ஏதாவது நம்மளுக்கு மட்டும் அவங்க வந்து மீன் அவங்க வாங்கிட்டேன் மீன் சாப்பிடுவாங்க. பார்த்துருப்பா சூரி ஆர்டிகிள் இருப்பாங்க. நீங்களும் இப்படியே பண்ணிங்க, எதனா கிடைக்கும்ட்டு. தொலைஞ்சு போனதை கட்சா அது ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது.